everyone, welcome to our channel. Last 2 videos வந்து நம்ம type of sets பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.2 இருக்க sums எல்லாம் one by one solve பண்ண போறோம். First one பாருங்க. Find the cardinal number for following sets. So இங்க வந்து ஒரு 5 types of sets கொடுத்திருக்காங்க. So அதுக்கு வந்து நம்ம cardinal number வந்து find பண்ண போறோம். First one பாருங்க. M is equal to P, Q, R, S, T, U. இந்த செட்டுக்கு வந்து நம்ம cardinal number find பண்ணணும். ஸோ கார்டினல் நம்பர்னாலே நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? என் ஆஃப் இங்கே கிவன் செட் வந்து எம். ஸோ இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? பிக்யூஆர் எஸ்டியூ 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 6. ஸோ இந்த செட்டுக்கு கார்டினல் நம்பர் என்னது? 6. ஓகேங்களா? அவ்வளோதான். செகண்ட் ஒன் பாருங்கள். P is equal to x such that x equal to 3n plus 2, n equal to w and x less than 50. n equal to w ன்னு சொல்லிட்டாங்க. w னா என்னது? whole numbers. இப்போ w is equal to 0, 1, 2, 3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ x equal to என்ன சொல்லியிருக்காங்க? w ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே எக்ஸுக்கு வந்து ஒரு சம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸோட வேல்யூ. ஸோ x equal to 3n plus 2. n வந்து wன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ என்னோட வேல்யூ வந்து 0, 1, 2, 3, 4ன்னு போட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ n equal to 0. ஸோ x equal to 3 into 0 plus 2. ஸோ 2. Next n equal to 1. x equal to 3 into 1 plus 2. Is equal to 3 ones are 3 plus 2, 5. Next one, n equal to 2. So x equal to 3 into 2 plus 2 is equal to 3 2s are 6 plus 2, 8. Next n equal to 3. So x equal to 3 into 3 plus 2. 3 3s are எவ்வளோ? 9 plus 2, 11. Next n equal to 4. So x equal to 3 into 4 plus 2. 3 4s are 12 plus 2 is equal to 14. Next value n equal to 5 வராது. ஏன் அப்படின்னா இங்கே சம்மில் பாருங்கள் x வந்து less than 15 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ n equal to 5ன்னு போட்டிங்கன்னா 3 5s are 15 plus 2, 17. ஸோ 15 விட கிரேட்டராக போயிடும். ஸோ வந்து நமக்கு n equal to 5 வராது. n equal to 4ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ set P is equal to 2, 5, 8, 11, 14. ஸோ கார்டினல் நம்பர் n of P வந்து நமக்கு என்னது? 5. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. Q is equal to y such that y equal to 4 by 3n, n equal to n and 2 less than n less than or equal to 5. இங்கே என்னங்கிறது இந்த n வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? கேபிட்டல் n சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் n மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த என்னோட வேல்யூ வந்து எப்படி இருக்குமா? n வந்து 2வை விட கிரேட்டராக இருக்கும். அதே சமயம் 5 விட சின்னதாகவும் இருக்கும். இங்கே ஈக்குவல் சிம்பிள் இருக்கனால நம்ம 5ஐயும் எடுத்துப்போம். ஸோ நமக்கு n ஈக்குவல் டு என்னது? n ஈக்குவல் டு 2வை விட பெருசு. அப்போ 3, 4 இங்கே ஈக்குவல் சிம்பிள் இருக்கனால 5ஐயும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கார்டினல் நம்பர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ y ஈக்குவல் டு 4 by 3n. ஸோ 4 by ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 3க்கு சப்ஸ்டியூட் பண்ணால் 3 into 3, 4 by 9. நெக்ஸ்ட்டு y is equal to 4. சாரி n is equal to 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4 by 3 into 4. ஸோ 4 by 3 into 4, 12. நெக்ஸ்ட் n equal to 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். y is equal to 4 by 3 into 5. ஸோ 4 by 3 5s are 15. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா yயோட வேல்யூ 4 by 9, 4 by 12, 4 by 15. ஸோ set q is equal to 4 by 9, 4 by 12 and 4 by 15. ஸோ n of q வந்து என்ன வரும்? 3 எலமெண்ட்ஸ்
எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n ஆஃப் q is equal to 3. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கிவன் செட்க்கு n ஆஃப் q எவ்வளவு? 3. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். செட் r is equal to x such that x is an integers x equal to z and -5 less than or equal to x less than 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது x is an integerன்னு சொல்லிட்டாங்க. x equal to z, அதாவது x வந்து இன்டீஜர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போது எக்ஸோட வேல்யூ பாருங்கள். -5 விட வந்து x வந்து -5 விட பிக்கராக இருக்கும். அதே சமயம் +5 விட சின்னதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ x வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, -5 விட சின்னது அப்படின்னா ஈக்குவல் சிம்பிள் இருக்கனால -5 எடுத்துக்கணும். -5 விட சின்னதாக என்னென்ன நம்பர்ஸ் வரும்? -4, -3, -2, -1, 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 5 விட சின்னதான நம்பர்ஸ் என்னென்ன? 1, 2, 3, 4. இதுதான் என்னது? 5 விட சின்ன நம்பர்ஸ். ஸோ டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது? ஸோ இதுதான் வந்து ஆரோட வேல்யூ. -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. ஸோ டோட்டலாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ r is equal to 10. n of r is equal to 10. ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இந்த செட் ஆஃப் ஆல் லீப் இயர்ஸ் பிட்வீன் 1882 and 1906. இப்போது லீப் இயர்ஸ்னால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நார்மல் இயர்ஸ்னால் 365 டேஸ் தான் இருக்கும். லீப் இயர்னால் 1 டே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ 366 டேஸ் இருக்கிற இயர் தான் வந்து நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே லீப் இயர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்த இயர் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகுதோ அந்த இயர்ஸ் தான் வந்து நம்ம லீப் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது 1882க்கும் 1906க்கும் நடுவில் இருக்க இயர்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது 1883 வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. ஸோ எஸ் ஈக்குவல் டு 1883 ஆகாது. 1884 வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். ஸோ 1884. நெக்ஸ்ட்டு வந்து 1885 ஆகுமா? ஆகாது. 1886 ஆகாது, 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. அதே மாதிரி 1887 4ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. 1888 வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 1888 எடுத்துக்கிறோம். 1889 ஆகுமா? 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. 1890யும் டிவிசிபிள் ஆகாது, 91ம் டிவிசிபிள் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1892 தான் 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 1892 வந்து லீப் இயர். நெக்ஸ்ட் ஒன் 1894 வந்து டிவிசிபிள் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஆகாது, அதுவும் வராது. அதே மாதிரி 1896 வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். ஸோ 1896. 97, 98, 99, 900 இதெல்லாம் எந்த இயருமே வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ இது எதுவுமே வராது. நெக்ஸ்ட் வந்து 1904 தான் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இந்த 5 இயர்ஸ் தான் வந்து என்னது 1882க்கும் 1906க்கும் நடுவில் இருக்க லீப் இயர்ஸ். ஸோ n of s equal to 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். ஐடென்டிஃபை தி ஃபாலோயிங் செட் அஸ் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். ஸோ ஃபைனைட் இன்ஃபைனைட்டாக நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சால் ஃபைனைட், தெரில அப்படின்னா அது வந்து இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஸ்டின்குள்ளே போயிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த செட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இது வந்து என்னது ஃபைனைட் செட்டாக இன்ஃபைனைட் செட்டான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஃபைனைட் செட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ எ பாயிண்ட். இப்போ ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ எங்கே வேணால் எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் இருக்கலாம்.
ஸோ இது வந்து என்னது இன்ஃபைனைட் செட். எக்ஸாம்பிள் சம்மில் கூட ஆல்ரெடி இது நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். A is equal to x such that x equal to z and x greater than 5. zனாலே என்னது இன்டீஜர்ஸ் தான் இஜெட்னு சொல்லுவோம். அந்த x வந்து greater than 5. ஸோ 5க்கு greater thanனா இருக்க நம்பர்ஸ் தான் வந்து எக்ஸோட வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ 5 greater thanனா இவ்வளோதான் அப்படிங்கிற வேல்யூ வந்து அவங்க ஃபைனைட் பண்ணலை. சும்மா எக்ஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் வரலாம் 5க்கு அப்புறம். இதே லெஸ் தென் 5 அப்படின்னா நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இங்கே கிரேட்டர் தென் 5 அப்படின்னு இருக்கனால ஸோ இது வந்து என்னது இன்ஃபைனைட் செட். கிரேட்டர் தென் 5னா அது அன்கவுண்டபுளாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்ஃபைனைட் செட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ இந்த சம் பாருங்கள். b is equal to x such that x squared minus 5x plus 6 equal to 0, x equal to n. nனா என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். எக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது சால்வ் பண்ணணும். இது வந்து நம்ம எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ், ஐ மீன் 1 2 3ன்னு வரும். இப்போது இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி போடுங்க. இப்போது மல்டிபிள் பண்ணால் 6, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -5 வரணும். ஸோ -3 -2ன்னு போடுவோமா. -3யும் -2வும் மல்டிபிள் பண்ணால் +6. ரெண்டு சிம்பிளும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிப்போமா. ஸோ -5 வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது x - 3 அண்ட் x - 2 is equal to 0. ஸோ x equal to ரெண்டு 0க்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா -3 இந்த சைடு போனால் +3 ஆயிரும். அதே மாதிரி -2 இந்த சைடு போனால் +2. ஸோ x equal to 3 2. ஸோ டூ எலமெண்ட்ஸ் தான். ஸோ இது வந்து என்னது therefore இட்ஸ் a finite set. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் சம் போயிடலாம். which of the following sets are equivalent or unequal or equal sets? இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சிம்பிளாக பார்த்துடலாம். ஈக்குவலண்ட்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அது என்ன எலமெண்ட்ஸாக வேணாலும் இருக்கலாம், அதுதான் ஈக்குவலண்ட் செட். அன்ஈக்குவல்னா ரெண்டு செட்டில் வேறு எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் அன்ஈக்குவல். ஈக்குவல் செட்ஸ்னால் ரெண்டு செட்லேயும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும், சேம் எலமெண்ட்ஸ் இருக்கணும், அதுதான் ஈக்குவல் செட். சரிங்களா, இப்போ கொஸ்டின் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள். A is equal to the set of vowels in English alphabets. நெக்ஸ்ட்டு B என்ன கொடுத்துருக்காங்க, இந்த செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் தி வேர்டு வவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு A பார்த்துடலாம். என்னது A கொஸ்டின், இந்த செட் ஆஃப் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். எவ்வளோ வவல்ஸ் இருக்குது? A, E, I, O, U. ஸோ 5 எலமெண்ட்ஸ் தானே இருக்குது. வவல்ஸ் வந்து AEIOU தானே. ஸோ 5. செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் தி வேர்டு வவல். ஆல் லெட்டர்ஸ், வவலில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது? 5 தான் இருக்குது. வவல்ஸில் 5 லெட்டர்ஸ் தானே இருக்குது, அப்போ 5. ஸோ இங்கேயும் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் வேறு எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து என்னது ஈக்குவலண்ட் செட்ஸ். ஸோ ஏவும் பியும் ஈக்குவலண்ட் செட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். C equal to 2 3 4 5 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. D is equal to x such that x equal to w. wனா என்னது ஹோல் நம்பர்ஸ். இங்கே 1 less than x less than 5. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ 1 விட பெருசாக இருக்கும், அதே சமயம் 5 விட சின்னதாக இருக்கும். ஸோ C equal to 2 3 4 5 எழுதிக்கோங்க. D equal to எக்ஸோட வேல்யூ எப்படின்னு சொல்லியிருக்காங்க, 1 விட கிரேட்டராக இருக்கும். ஸோ 2 3 4 5 விட சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 எலமெண்ட்ஸ் தான் வரும். ஸோ இங்கே சியில் பார்த்தீங்க அப்படின்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. 2 3 4 5ன்னு சொல்லிட்டு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. டியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 3 4ன்னு 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவலன்ட் செட்ஸும் கிடையாது, ஈக்குவல் செட்ஸும் கிடையாது. ஏன் அப்படின்னா 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, இங்கே வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவல் செட்ஸ்னு சொல்ல முடியாது. சேம் எலமெண்ட்ஸ் இருந்தாலுமே ஒரு எலமெண்ட் இங்கே வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்னது therefore it's an
unequal sets. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். இப்போ இது பாருங்க, x equal to x such that x is a letter in the word life. அதாவது லைஃப்ங்கிற வேர்டில் இருக்க லெட்டர்ஸ் தான் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. y equal to file. y equal to file. இப்போ இந்த சம்மில் பாருங்கள், லைஃப்ங்கிற வேர்டில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது? 4 லெட்டர்ஸ் தான் இருக்குது. லைஃப் அப்படிங்கிற வேர்டில் 4 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் 4 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அட் தி சேம் டைம் ஒரே எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, ஆர்டர் மட்டும்தான் மாறி இருக்குது. எல்லுங்கிற எலிமெண்ட் வந்து இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி ஐங்கிற எலிமெண்ட் வந்து இங்கேயும் இருக்குது, எஃப்ங்கிற எலிமெண்ட் இங்கேயும் இருக்குது, ஈங்கிற எலிமெண்ட் வந்து இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் சேம் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அன் ஈக்குவல் செட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, g equal to x such that x is a prime number and 3 less than x less than 23. x வந்து prime numberனு சொல்லிட்டாங்க and x ஓட வேல்யூ வந்து இந்த 3 விட கிரேட்டராகவும் 23 விட ஸ்மாலராகவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, h is equal to x such that x is a divisor of 18. ஸோ ஃபஸ்ட்டு வந்து g கண்டுபிடிச்சிடலாம். g equal to 3 less than x less than 23. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னாலே 2, 3, 5 அந்த மாதிரி நம்பர்ஸ் தான். ஆனால் 3 விட கிரேட்டராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 5, 7, 11, 13, 17, 19. நெக்ஸ்ட்டு 23 தான். 23 வந்து வராது. ஏன் அப்படின்னா 23 வந்து ஸ்மாலர், 23 விட ஸ்மாலர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ g is equal to எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு h, டிவைசர் ஆஃப் 18. அதாவது 18ஓட டிவைசர் என்னென்ன வரும்? 1 வரும். 1 வந்து எல்லா நம்பர்ஸோட டிவைசர். ஸோ 1. நெக்ஸ்ட்டு 2 வருங்களா? 2. நெக்ஸ்ட்டு 3. 4 வருமா? வராது. 5 வருமா? வராது. 6 வருமா? வரும். 7 வருமா? வராது. 8 வருமா? வராது. 9 வருமா? வரும். 2 9s are 18. 9 வரும். நெக்ஸ்ட்டு 10, 11, 12, 13, 14, 15, 16 எதுவுமே வராது. கடைசியாக சேம் நம்பர் 18 வந்து 18ஓட டிவைசர் தான். ஸோ 18. ஸோ இங்கேயுமே எவ்வளோ எலமெண்ட்ஸ் தான் இருக்குது? 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. பட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் தான், ஆனால் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து என்னது தான்? ஈக்குவலன்ட் செட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிஞ்சிச்சு. ரிமைனிங் சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.